இங்க நீங்க பார்த்த சாரதியை தான் பாக்குறீங்க. பார்த்த சாரதியை பார்க்காதீங்க. இங்க யார பார்க்கணும்? கேப்டன். கேப்டனே இங்க நேரடியாக உங்க முன்னாடி நிக்கிறார். பார்த்த சாரதி யாரு? எல்லாருக்கும் தெரியும். எக்ஸ் எம்எல்ஏ. அது மட்டும் இல்ல, சின்ன வயசுல இருந்து கேப்டன் கூடயே வளர்ந்தவர், கேப்டன் கூடயே வாழ்ந்தவர். சினிமால, அரசியல்ல, எல்லாத்திலையும் கேப்டனுக்கு வலது கரமாகவே இருந்து செயல்பட்டவர் பார்த்த சாரதி. இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்தாங்க போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த விசுவாசமா இன்னைக்கு தலைவர் மேல வச்ச விசுவாசத்தோட இன்னைக்கு நிக்கிறாரு பாருங்க. அதுதான் இங்க முக்கியம். அந்த விசுவாசத்திற்கு கிடைத்ததுதான் இன்னைக்கு மத்திய சென்னையின் வேட்பாளர் என்கின்ற மாபெரும் ஒரு அங்கீகாரம். எனவே நான் சொல்றேன், பார்த்த சாரதிக்கு இடத்துல நீங்கள் கேப்டனை வைத்து பார்க்கணும். அவருக்கு போடுற ஓட்டு கேப்டனுக்கு போடுற ஓட்டு என்று சிந்திச்சு மக்களாகிய நீங்கள் வாய்ப்பு தரணும்னு சொல்லி கேட்கிறேன். ஏன்னா இந்த தேர்தல் நமக்கு முக்கியம். உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறது என்னன்னா, இந்த தேர்தல்ல கேப்டனுக்கு நல்ல மனுஷரை நம்ம விட்டுட்டோமே, இழந்துட்டோமே. என் மக்களே, என் மக்களே, என் மக்களே என்று மக்களுக்காக வாழ்ந்த ஒரு தலைவரை இழந்துட்டோமே. உங்களை தங்க தட்டில் வைத்து தாளாட்டுவேன் என்று சொன்ன தலைவரை இழந்துட்டோமே என்று பெண்கள், ஆண்கள் அவ்வளவு பேர் கஷ்டப்பட்டீங்க. உங்களுடைய கேப்டனுக்கு நீங்க நன்றி செலுத்தணும்னா இந்த தேர்தல் தான் அதுக்கான உரித்தான ஒரு தேர்தல். கேப்டன் செலுத்திய அன்பு பல மடங்கு இன்னைக்கு நீங்க செலுத்தி இருக்கீங்க. உங்கள் நன்றி மூலம் உங்கள் வாக்குகளை கேப்டனின் செல்ல பிள்ளை பார்த்த சாரதி அவர்களுக்கு வெற்றி சின்னமாம் முரசு சின்னத்துல 3வது நம்பர் பட்டனுக்கு வாய்ப்பு தந்து பெருவாரியான வெற்றியை அவருக்கு தரணும்னு சொல்லி உங்ககிட்ட கேட்கிறேன்.